காணாமல் போச்சுன்னு கண்டுபிடிச்சி கொடுக்க முடியாது. நீங்கள் கருப்பு காணாமல் போச்சுன்னா எப்படி சார் கண்டுபிடிச்சி பிடிக்குமே? கண்டுபிடிச்சி கொடுக்க முடியுமா? அங்கே வேறு யாரும் இல்லை. வீரபத்திரனை பிடிக்க போனேன் என் நண்பனோட தங்கச்சி. அவன் உயிரோடு இருக்கணும் இல்லையோ, ஆனால் அரசாங்க பாதுகாவலர்கள் அவள் தங்கச்சி கொடுக்குற பட்டத்தை பார்த்தீங்களா? வேசிங்கிற பட்டம். சிட்டியில் விபச்சாரம் நடக்கும் தெரிஞ்சுன்னு ஏன் சார் அரெஸ்ட் பண்ணலை? மாமூல் வரவங்களை கோபத்திலையா, இல்லை அது நடத்துகிற பெரிய அதிகாரிகளை பயத்திலையா? இவரால் போலீஸ் ஒழுக்கத்தை இவரை தப்பாக பேசுகிறார். போலீஸ் ஒழுக்கத்தை பற்றி எனக்கு தெரியும் சார். ஒரு பெண் போலீஸோட கற்பை ஒரு போலீஸ்காரனே சூரியான சம்பளம் இந்த நாட்டில் நடக்கலை. அது விஷயமா பேப்பரில் வரல, படிக்கலை. இவரால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பூந்து 3 கன்னியாஸ்திரியை ரவுடியை கற்பழிச்சாங்க. போலீஸ் ஆக்ஷன் எடுக்கலை, டாக்டர் சரியான ரிப்போர்ட் கொடுக்கல. நம்ம நாட்டு பிரதமர் தலையெடுக்க அப்புறம் தான் ஆக்ஷன் எடுத்தாங்க, ரிப்போர்ட்டு கொடுத்தாங்க. இங்கே உள்ள எல்லாரும் பார்த்து கேட்குறேன், பாதிக்கப்பட்ட எல்லா பெண்களையும் காப்பாற்ற பிரதமராக வர முடியும்? தாய்நாடு, தாய்மண், அன்னை பூமின்னு சொல்லி தெய்வமாக மதிக்கிற இந்த மண்ணு தான் கருமாரி அம்மன், காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன் சொல்லி தெய்வமாக வணங்குற இந்த மண்ணு தான். இந்த மண்ணை கலங்கப்படுத்த எவனாக இருந்தாலும் சரி, அந்த பொண்ணை கலங்கப்படுத்த எவனாக இருந்தாலும் சரி, தண்டிக்க தயங்கக்கூடாத உணர்வு ஒவ்வொரு தமிழனுக்கு வரணுக்காண்டி தான் நான் அடித்தேன். விட்டார் தன்னை. 2008 சுனாமி வந்தது. அதை விட அவர் இறந்ததுக்கு வந்த மக்கள் கூட்டமே அதிகம். சுனாமிலாம் சும்மா சாதாரணம். இவருக்காக இறந்தவருக்கு மக்கள் கூட்டம் வந்தது அதிகம். இவரை மாதிரி ஒரு மனிதர் இந்த உலகத்தில் பிறக்க ரொம்ப கஷ்டம்ண்ணே. இவருக்கோசரம் நான் டீ கடையில் வேலை செய்கிறேன். இன்றைக்கி காலையிலேருந்து டீ கடையை மூடி இப்படி வேலை செஞ்சுட்டு டீ கடையை லீவ் போட்டு வந்திருக்கேன். இவரை மாதிரி ஒரு மனிதரை பார்க்குறது ரொம்ப கஷ்டம்ண்ணே. மக்களுக்கு சாப்பாடு போட்டது தானே. எல்லாம் சாப்பாடு போடுறேன்றாங்க. அதெல்லாம் சும்மா தான். இவரை மாதிரி சாப்பாடு போட்டது ஒருத்தவங்களுக்கு கிடையாதுண்ணே. ஆனால் மக்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மக்கள் கவனிக்கவில்லை. இல்லாத போது இருக்கும்போது காசுக்கோசரம் ஓட்டு போட்டாங்க. இல்லாத போது அவர் அருமை என்னான்னு இப்போ தான் புரியுது. தெரியாத மக்கள் நிறையா இருக்காங்க. அதான் இருக்கும்போது யாரும் ஒன்றும் தெரியாது. இறந்த பிறகு தான் அவருடைய பெருமை என்னான்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர், இவரை மாதிரி ஒரு நல்ல மனிதரை இந்த நாட்டு மக்கள் இழந்து விட்டார்கள். இவரை மாதிரி ஒரு மக்களுக்கு இவரை மாதிரி ஒரு தலைவர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்ண்ணா. இவருக்கு அப்புறம் வேறு யாராவது இவரை தாண்டி யாராவது வருவாங்க? அது அவங்க ஃபேமிலி தான் முடிவு பண்ணணும். இவர் கொள்கையை மறுபடியும் பின்பற்றதுக்கு அவங்க ஃபேமிலி உறுதுணையாக இருந்தால் இன்னமும் அவர் புகழ் இந்த நாட்டில் அவர் கட்சி கொடி மறையாத இன்னமும் இந்த நாட்டில் அவங்க ஃபேமிலி உறுதுணையாக அவரை வழிமுறைப்படுத்துனாங்கன்னா நல்லபடியாக அந்த நாட்டில் மறுபடியும் அந்த கட்சி கொடியை நிலைநாட்ட முடியும்னா. இப்போ 2026 இவங்க தனியாக நின்று ஜெயிப்பாங்க இல்லை கூட்டணி வச்சு ஜெயிப்பாங்க? 2026 தனியாக இருந்தால் ஜெயிப்பாங்க நினைக்கிறீங்க இல்லை கூட்டணி வச்சு ஜெயிப்பாங்க? இந்த கூட்டத்தை பார்த்தே தெரியும்ண்ணா. இவருக்கு கூட்டணி வேணால் தேவையில்லைண்ணா. இவர் தனிச்சு நின்னாவே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்ண்ணா. ஏன்னா இருக்கும்போது ஒன்றும் தெரியல. இல்லாத போது இவர் கூட்டத்தை பார்த்து இவர் செய்த நன்மைகள்லாம் தெரியும் போது இவர் தனிச்சு நின்னாவே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுண்ணா. கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. 26 ஜெயிப்பாங்க. அவங்க ஃபேமிலி ஸ்டெப் எடுத்தாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுண்ணா. அதை அவங்களே விட்டுட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க ஃபேமிலி ஸ்டெப் எடுத்து நம்ம வீட்டுக்காரர் இன்னமும் நம்ம நாட்டில் நினச்சின்னு எவ்வளவோ கஷ்டப்பட்டார். ஆனால் ஒரு முறையாவது சிஎம் சீட்டில் உட்காராமல் இறந்து போனார் பற்றி. அதான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போ அவர் பின்றது பார்த்தீங்கன்னா அவர் தம்பின்னு விஜய் வந்திருக்காரு. விஜய் புதுசாக இல்லை, நான் பார்க்கவே இல்லையாண்ணா. காலையிலேருந்து வந்திருக்கோம், பார்க்கவே இல்லையாண்ணா. அவர் வர முடியலன்றாங்க. அது என்னண்ணா, போய் நேராக கூப்பிட்டு தாவேகாவும் தேமுதிக கூட்டணி வச்சா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது அவங்க தான் முடிவு பண்ணணும், நாங்கள் சொல்ல முடியாதுண்ணா. கூட்டம் வந்ததா விஜய் கூட்டணிக்கு மக்கள் வந்திருக்காங்க. எல்லாம் ஓட்டு உள்ள மக்களாக ரசிகர்கள் தான் அதிகம். ஓட்டு இல்லாத மக்கள் தான் அதிகம். ஓட்டு உள்ள மக்கள் ரொம்ப கம்மி தான். ரசிகருக்காக வந்த கூட்டம் தான். ஆனால் தலைவருக்காக வந்த கூட்டம் எதுவுமே கிடையாது. தலைவருக்காக வந்த கூட்டம் எல்லாமே ஓட்டு உள்ளவங்க. அவருக்காக வந்த கூட்டம் எல்லாமே ரசிகர்கள் தான். அது ஒன்றும் பண்ண முடியாதுண்ணா. இவங்க ஃபேமிலி ஸ்டெப் எடுத்தால் ஜெயிக்க வாய்ப்பு உண்டுண்ணா.